பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசை என்று தேய்த்து கண்கள் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியை 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளது அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவா உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்துக்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஏற்றம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம். தெளிவா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா, தெளிவா இருக்கு. கண்டிப்பா பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். தந்தைத்தால் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்தது உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாட்சி. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன் என்ற ஒரு சிறப்பான ஒரு துரிய தவத்தை வழிநடத்தி தந்த நமது பேராசிரியர் அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். துரிய தவத்தை வழிநடத்தி தந்த பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளையா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு ஏற்றம் என்ற தலைப்பிலிருந்து நாம் அனைவரும் சிந்திக்க இருக்கிறோம். ஏற்றம் என்பதுதான் பொருள். ஏற்றம் அடைதல் அல்லனா உயர்வு பெறுதல். அப்போ பதவியில் உயர்வு பெறுதல், அதை நம்ம திறமையில மேம்படுத்திக்கலாம். அப்ப அவருடைய வாழ்க்கையில பெரிய ஏற்றம் அது அவருடைய வளர்ச்சியை அடைந்தார்னா அது ஏற்றம் என்ற அர்த்தம். அப்போ பொருளாதாரத்துல ஏற்றம்னா கடின உழைப்பார். உழைத்தால்தான் பொருளாதாரத்துல ஏற்றம் பெறலாம். அதுக்கப்புறம் கல்வியிலே ஏற்றம். இப்ப படிக்கும் பொழுது நன்றாக நல்லா படிக்கணும். அப்ப கல்வியில ஒரு ஏற்றம் பெறலாம். இந்த பிள்ளை இப்ப காலகட்டத்துல பிள்ளைங்களை படின்னா அதுங்க போனதான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த ஏற்றம் என்பது அவங்களுக்கு இப்ப தெரியாது. ஆனா
கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த புரியிற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுத்து இருந்து அவங்க ஏற்றத்தை நாம் கவனிக்கலாம். அப்ப தொழிலில் ஏற்றம்னா எந்த ஒரு தொழில் செய்தாலும் கடினமாக உழைத்தால்தான் நம்ம அந்த தொழில ஏற்றம் பெறலாம். இப்போ ஆன்மீக ஏற்றம்னா அந்த தொழிலே ஏற்றம் பெறதுனால வருமானம் அதிகரித்தினாலும் ஒரு ஏற்றம் வரலாம். அதுக்கப்புறம் ஆன்மீக ஏற்றம், மனம், அறிவு, ஆன்மா இந்த உயர்ந்த நிலைக்கு செல்றதுதான் ஆன்மீக ஏற்றம் சொல்லுவாங்க. அப்போ இந்த உயர்ந்த சிந்தனைகள் நல்லொழுக்கம், அன்பு, கருணை, சமநிலை அப்படி நோக்கி நம்ம சொல்றதுதான் ஆன்மீக ஏற்றம். அப்ப வாழ்க்கையில ஏற்றம், இறக்கம் 2மே இயற்கை தான். ஏற்றம் வந்தால் பணிவு வரும், இரக்கம் வந்தால் துணிவு வரும். அப்போ வாழ்க்கைய ஞானமாகும். அறிவின் ஏற்றம் அப்படின்னு சொன்னோம்னா நான் என்ற குறுகிய சிந்தனையிலிருந்து நாம நாம் என்ற விசாலமான உணர்வுக்கு சொல்றதுதான் ஏற்றம் சொல்றாங்க. அப்ப அறியாமலிருந்து அறிவிற்கும் ஒரு ஏற்றம், சுயநலத்திலிருந்து பொது நலத்திற்கும் ஒரு ஏற்றம் தான். அப்போ பொருள் ஆசையிலிருந்து ஆன்மீக பேரின்பத்திற்கு இந்த உயர்வு பெறும்போதே ஏற்றம் தான் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, யார் முயற்சியுடன் நடக்கிறார்களோ அவர்களே உயர்வு பெறுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப தமிழ் மொழியில ஏற்றம் என்பதே உயர்வு, முன்னேற்றம், அதாவது மேம்பாடு அப்படின்னு நம்ம கருத்தா சொல்லலாம். அதாவது ஒருத்தர் குறைந்த நிலையில இருந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும்போது அவரை நம்ம ஏற்றம் அப்படின்னு சொல்றோம். ஒரு மனிதன் தன்னை நிலை தேடி ஆன்மீகத்துல மேன்மை அடைவது கூட அப்ப தியானம், யோகம், இறை வழிபாடு இவை எல்லாமே சாந்தி, சமாதானம், ஞானம் இதெல்லாம் ஆன்மீக ஏற்றத்தினாலதான் கிடைக்குதுன்னு சொல்றேன். இப்ப சமூக ஏற்றம் அப்படின்னா ஒருவர் தலைவர், அந்த சமூகத்துல ஒரு தலைவர் ஆகுறாரு. அவரு சமூக சேவையால மக்களுக்கு மதிப்பு பெறாரு. அதாவது மக்கள் நலனுக்காக உழைத்ததால அவருக்கு ஒரு சமூகத்துல ஒரு ஏற்றம் கிடைக்குது. அப்ப மனநிலை ஏற்றம் அப்படின்னு பார்த்தா நம்ம மனசுல தன்னம்பிக்கையோட இருக்கணுமா, நம்பிக்கையோட வாழணுமா. அப்பதான் மனதில் வரும் நேர்மையான எண்ணங்களை நம்ம ஒரு மன ஏற்றத்தை ஏற்படுத்தலாம். ஏற்றம் எதற்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தா வாழ்வின் நோக்கம் அடைவதற்கு தான். நம்முடைய திறமைகளை வளர்க்க, நம்மால் உயர்ந்த மற்றவர்களுக்கு உதவ வைக்கும் நிலையில தான் அதை அடைய ஆன்மீகத்துல ஒரு ஏற்றம். மனிதன் தன்னுடைய நிலைய உலக வாழ்க்கையை விட்டு உண்மையான நன்மை நாடி ஆன்மீக தேடலுக்கு செல்லும் ஒரு பயணம் தான் தன்னை உணர்தல்ன்றாங்க. அப்ப இறைவனை உணர்தல் போன்ற நிலைகளை கொண்டதுதான். அப்ப சிந்தனையில அமைதி ஏற்படும், நான் என்ற உணர்வு குறையும். அனுபவ ஏற்றத்தினால்தான் நான் யார், இறை யாரு, இதையெல்லாம் ஏன் என்ற கேள்விகளுக்கு உண்மையான பதில் கிடைக்கும். அப்ப அந்த நிலை பரிபூர்ண உணர்வு. இதுல பயம், வேதனை, ஏக்கம் எல்லாமே அந்த ஏற்றத்தினாலதான் மறைஞ்சிடும்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆன்மீக ஏற்றத்தினால அறிகுறிகள் என்னன்னு பார்த்தா மனசாந்தி கிடைக்குமா, வாடகை இல்லாத மகிழ்ச்சி கிடைக்குமா. அதாவது மகிழ்ச்சின்றது என்னன்னா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் எப்படி மாசம் மாசம் நமக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். நம்ம அந்த விட்டு காலி பண்ணோம்னா அந்த வீட்டுக்கு நமக்கு சொந்தம் இல்லை. அந்த மாதிரிதான் நம்மளுடைய மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்குமா. அந்த அறிகுறி ஆன்மீக ஏற்றத்தினால ஒரு அறிகுறி. அப்ப இரக்க உணர்வு, அப்புறம் பிறர் நலனில நம்ம சந்தோஷப்படணும், சுய விமர்சனம், அப்படி இன்னும் சொன்னா விருப்பு வெறுப்புகளையே குறைக்கலாமா. அப்ப இறை நம்பிக்கை வருமா. ஆன்மீக ஏற்றம் என்பது ஒரு நோக்கம் இல்லைன்னா இது ஒரு பயணம் அப்படின்றாங்க. இது செல்வம், புகழ் இவையற்ற எல்லாமே விட மேலானது, யாராலும் கற்றுக்கொள்ள முடியாத நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு நேரம் வருமா. அப்ப அந்த நேரத்துல
2 வழிகள் மட்டுமே நமக்கு காட்டுமா. ஒண்ணு வந்து ஒரு வழி வந்து கைவிடுவது. இன்னொரு வழி வந்து எழுந்து முன்னேறணும். அப்ப நாம அடைய நினைக்கும் உச்சி ஒரே நாள்ல வந்து சேராது. உதாரணத்துக்கு மலை ஏறுபவர் ஒரு மலையில ஏறுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு அடியும் வலியுடனே அப்படியே சிரமத்துடனே ஏறுவாரு. சில சமயத்துல கீழே விழுந்துருவாரு. கை கால்லாம் காயப்பட்டுரும். கால்கள் கூட வலிக்கும். ஆனா அவர் ஒரே ஒரு விஷயத்த நினைப்பார். நான் ஏறாமல் விட மாட்டேன். அப்ப அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் தோல்வி வந்தால் இது முடிவல்ல. அது அடுத்த முயற்சிக்கான பாடம் அப்படின்னு நாம விமர்சிக்கணும். சூழலை தடுக்கலாம். ஆனால் நாம் நின்று விடக்கூடாது. அப்போ நின்று விட்டால் தோல்வி நிஜமாகும். இப்போ உனக்கு சொல்றாங்க, உன் கனவு எவ்வளவு பெரியதோ உன் உழைப்பை அதற்கேற்ற அளவில் இருக்கணும் அப்படின்றாங்க. விதி உனக்கு வாய்ப்புகளை தரலாம், ஆனால் உயரத்தை கொடுப்பது உன் உறுதியே அப்படின்றாங்க. அதனாலதான் இன்று முதல் உன்னையே கேள். நான் என்னுடைய வாழ்க்கையில் பயணம் செய்கிறேனா, இல்லை என்றால் இன்னும் காத்து கொண்டிருக்கிறேனா? நேரம் காத்திருக்காது, சவால்கள் முடிவடையாது. ஆனால் நீ தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் உச்சியில் நிற்பாய். அப்ப ஏற்றத்தின் மிகப்பெரிய நண்பன் யாருன்னு பார்த்தா தன்னம்பிக்கை. உலகம் உன்னை நம்பாம இருந்தாலும் நீ உன்னை நம்பி நிற்கணும்ன்றாங்க. இப்போ ஒரு விதைய மண்ணில கீழே புதைச்சிட்டு இருந்தா கூட ஒளி வரும் என்று நம்ம நம்பி அது மேலே வருமா. இப்போ ஒளிக்காக காத்துக்கிட்டு இருக்கோமா, அதோட ஏற்றம். அது போல சூழல் எவ்வளவு இருந்தாலும் உன் நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும். வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது ஒரு சிலர் வந்து தடையாக நிற்பாங்க. ஆனா உண்மையில சவால்கள் உன்னை வலிமையாக்கும் அப்படின்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும்னா, ஒரு குயவன் வந்து களிமண்ணை அடிக்காம இருந்தா அது அழகான பானை வருமா? அதை அடிக்கிற வழியாலதான் அந்த பானை மதிப்பாகுது. அது போலதான் நம்மளுடைய சவால்களை உன்னை உருவாக்கும் கருவிகள்னு சொல்றாங்க. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு குழந்தைகிட்ட ஆன்மீக ஏற்றத்தை பற்றி விளக்குறாங்க. அது எப்படின்னா, ஒரு பள்ளியில குழந்தைகளுக்கு நாள்தோறும் வந்து வீட்லயும் சரி பள்ளியிலயும் சரி எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஆசிரியர். அப்ப தினந்தோறும் வணக்கம், மன்னிப்பு, நன்றி அப்படின்னு சொல்லணும் பழக்கங்களை பற்றி பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆசிரியர். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளுக்கு பள்ளியில இருக்கும் எல்லோருக்குமே வந்து வணக்கம் சொல்ல சொல்லியிருக்காங்க. எல்லாம் அந்த பிள்ளைங்களும் அழகா யாருக்கெல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தா, வாசல்ல நிக்கிற ஒரு வாட்ச்மேன், சமையல் செய்யறவங்க, அதுக்கப்புறம் அந்த பள்ளியில சுத்தம் செய்யறவங்க இருக்காங்கல்ல, தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த வணக்கம் அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய மாற்றம் வணக்கம் என்ற வார்த்தையை பள்ளியிலுடைய சூழ்நிலையே மாத்திச்சு. அப்ப அங்க வேலை செய்யற சக பணியாளர்களும் மகிழ்ச்சியாக வேலைகளை செய்ய தொடங்கினாங்களாம். இப்ப ஆசிரியர் மாணவர்கள் கிட்ட வந்து உணர்வு பூர்வமாக நடந்துக்கிட்டாங்களாம். அப்ப அந்த குழந்தை ஆசிரியர்கிட்ட கேட்டுச்சான், டீச்சர் இதுதான் ஆன்மீகம் தானே அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ ஆசிரியர் சித்தப்படி சொன்னாங்களாம், அன்பும் கருணையும் பரிமாறும் இடமே ஆன்மீக உயர்வு என்று சொன்னாங்களாம். இப்ப நம்மால மற்றவர்களை உயர்த்த முடிந்தால் அதுவே நம் ஆன்மீக ஏற்றம் இல்லைங்களா? நம்முடைய ஆசான் வந்து நமக்கு 9 தவங்களை அழகாக எடுத்து கொடுத்திருக்காரு. நம்ம ஒவ்வொரு தவமும் அவ்வளவு உடைய சிறப்பான ஒரு தவங்கள். நமக்கு முதல் தவமாக ஆக்கினை தவம். முதல் தவம் எந்த தவம்? நம்மளுடைய ஆக்கினை தவம். அந்த மூலாதாரத்தில் இருக்கிற உயிரை எழுப்பி புருவ மையத்துக்கு கொண்டு வந்து உயிரை உணர சொல்லி அந்த பிட்யூட்டரி சுரப்பின்ற நல்ல ஒரு இயக்கம் பெற்று அது மூலயமா உடல் முழுவதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு ஏற்றம்
பெறுது. அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த தவம் என்ன கொடுத்திருக்காருன்னா சாந்தி தவம். புருவ மையத்துக்கு கொண்டு வந்த அந்த உணர்வை, உயிர் மையத்தை திரும்பவும் மூலாதாரத்திற்கே கொண்டு வரும். அப்போ கொண்டு வந்த அந்த ஆற்றலை மூலாதாரத்திலேயே தவம் ஏற்றுவதுதான் சாந்தி தவம். அப்ப இதுல அதிகப்படியான தவ ஆற்றல் வந்து இந்த சாந்தி தவத்தின் பயனாக தான் உடல் ஆற்றலாக நமக்கு மாற்றம் பெறுகிறது. இதனால உடல் நலனுக்கும் நோய் எதிர்ப்பான் சக்திக்கும் ஏற்றம் பெறுது. அடுத்தது நமக்கு துரிய தவம் கொடுத்திருக்காரு அமிஜி. உயிர் மையத்தை தலை உச்சியில கொண்டு வந்து நம்ம தவம் ஏற்றோம். அப்போ பீனியல் சுரப்பி இயக்கம் பெறுது. அப்ப நமக்கு மன இயக்கம் ஒரு அமைதியான ஒரு வழி கொடுக்குது. அமைதியை பெறுவதற்கும் உதவுது. அப்போ மன அமைதியில ஒரு ஏற்றம் பெறுது. அடுத்த தவம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பஞ்சேந்திரிய தவம். 4வது தவமாக பஞ்சேந்திரிய தவம். இந்த 5 புலன்கள் மூலமாக தான் நம்மளுடைய ஜீவகாந்தம் வெளியேறி இந்த உலகத்துல நடக்கிற எல்லா இன்ப துன்பங்களையும் நம்ம அனுபவித்துக் கொள்றோம். அப்ப அந்த 5 புலன்கள் மீது தவம் அழகாக எடுத்து கொடுத்திருக்காரு. அப்ப செய்யும் போது அந்த தவம் செய்யும் போது பொருள் மயக்கமும் புலன் மயக்கமும் நீக்கி நம்ம அளவு முறைகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப ஜீவகாந்த செலவிலிருந்து தன்னை காத்து கொள்றதுக்கும் அதிலிருந்து ஒரு ஏற்றம் கிடைக்குது. அதுக்கப்புறம் துரியாதி தவம். இதுதான் அல்டிமேட் தவமே. தவத்திலேயே அல்டிமேட் தவம் வந்து துரியாத தவம். அப்போ உடலிலிருந்து வெளியே வந்து வர இந்த பிரபஞ்சம் வரை நம்ம விரிந்து மேலும் இந்த பிரபஞ்சத்திற்கே அதுக்கப்புறம் உள்ள சுத்த வெளிக்கின்ற இறைநிலையோடு நம்ம கலக்க விரும்பும் போது அந்த தவம் இறைநிலையுடன் மனம் ஒன்றி முழுமை பெறும். அப்ப முக்கால ஞானமும் மலர்கிறது. தவத்தின் மூலமாக நமக்கு பிறவி தொடர்வும் அறுபடுது. பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்களின் மீது நமக்கு 9 நவக்கோள்களின் மீது தவம் ஏற்றுவோம். அப்போ அந்த உடலுக்கும் உயிருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் கிடைக்குது. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கூடுது. கோள்களோடு நம்ம உயிர்கலப்பு உண்டாக்கிறோம். உயிரினோட கலங்கங்களை நீங்கி உள்ளொலியை பெருகி ஏற்றம் நமக்கு ஒரு ஏற்றம் கிடைக்குது. 9 மைய தவமும் உடலுக்குள்ள 7 மையங்களும் நம்மளுடைய 7 சக்கராஸ்களுக்கும் உடலுக்கு வெளியே மனம் விரிஞ்சு பிரபஞ்சம் சுத்தவெளி என்ற 2 நிலைகளிலும் நம்ம தவம் உடலில் உள்ள மையமும் இயக்கம் பெற்று நாளமில்லா சுரப்பிகள் நன்கு இயக்கமாகுது. அப்ப இந்த புலன்களுக்கு அப்பாலான ஒரு அறிவும் நமக்கு கிடைக்குது. இந்த பிரபஞ்சம் வரை மனம் விரிந்து விரிந்து இறைநிலையோடு நம்ம கலக்கும் போது அதுல இருந்து ஒரு ஏற்றம் கிடைக்குது. அப்ப நித்யானந்த தவம் அடுத்து நித்யானந்த தவம் கொடுத்திருக்காரு. நம்முடைய சூக்குமம் சரீரமாகிய இந்த உயிர் சக்திய தூள் அளவுக்கு இந்த விரிஞ்சோம் துரிய அளவுக்கு நம்ம சுருங்குறோம். அப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றலை நம்ம என்ன பண்றோம்? தலை உச்சியிலிருந்து அடுத்து அப்படியே கொண்டு போய் பாதம் வரை நம்ம பரவ செஞ்சுக்கிறோம். இப்போ ஜீவகாந்தம் பெருகி உடல் முழுவதும் புத்துணர்ச்சி பெறுகிறோம். அப்ப நமக்கு ஒரு பேரானந்த களிப்பு ஏற்படுது. அது ஒரு ஏற்றமா நமக்கு கிடைக்குது. இப்போது 9 தவங்களையும் நமக்கு தவங்களை செஞ்சு செஞ்சு நம்ம வாழ்க்கையிலையும் தவத்திலையும் நம்மளோட சக்தியையும் நம்ம ஏற்றம் வாங்கி கொள்றோம் இல்லைங்களா? இறுதியா புத்தருடைய மன ஏற்றம் என்ற கதையை நம்ம சொல்லி நிறைவு செஞ்சு கொள்றேன். ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளை குழந்தை இறந்துட்டாங்கன்றது வந்து புத்தர்கிட்ட ஓடி வந்து அழுதுகிட்டே வராங்களாம். அப்போ அந்த புத்தர் வந்து தியானத்துல உட்காந்துருக்காரு. கண்ணை திறந்து என்னம்மா உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்கிறாரு. புத்தரே, என்னுடைய குழந்தை வந்து இறந்துடுச்சு, எனக்கு உயிரோட அந்த குழந்தைய எனக்கு நீங்க தரணும் அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமா கேக்குறாங்க. புத்தர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாராம்,
எந்த ஒரு வீட்டுல யாரும் இறக்காம இருக்கணும், அந்த வீட்டுல போய் ஒரு கைப்பிடி கடலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த தாய், அப்படி நான் கடலை வாங்கி கொண்டு வந்தா என் குழந்தை உயிரோட வந்துருமா? கொடுத்துருவீங்களா என் குழந்தைய உயிரோட அப்படின்னு. நீ கொண்டு வான்னு சொல்லிட்டு புத்தர் அவங்கள அனுப்பிட்டு வந்து தியானத்துல உட்கார்ந்துருக்காரு. உடனே அந்த தாய் ஒவ்வொரு வீடு கூட விடலையா, அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வீடு வீடாக போய் ஒரு கைப்பிடி கடலை கேட்டாங்களாம். அப்ப கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்களாம், புத்தர் சொன்ன ஞாபகம் வந்தது. இந்த வீட்டுல நீ கடலை வாங்குற வீட்டுல யாராவது இறக்காம இருக்கணும், அப்போ அவங்க வீட்டுல இருந்தா நீங்க வாங்கிட்டு வரோம், அப்பதான் உன் குழந்தை உயிரோட உனக்கு வரும்ட்டாராம். அப்ப யாரு வீட்டுல கேட்டாலும், இல்ல எங்க வீட்டுல போன வருஷம் இறந்துட்டாரு, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரு, தாத்தா இறந்துட்டாரு. எல்லாருமே ஒவ்வொருத்தர் வீட்லயுமே இறப்புன்ற ஒரு வார்த்தையே அவங்க கேட்டனால யாருக்கிட்டயுமே அந்த அம்மாவால வாங்கவே முடியல. உடனே ரொம்ப சோகமா கண்ணீரும் கம்பளையுமா அந்த அம்மா வந்து புத்தர்கிட்ட வந்து நின்னுட்டாங்க. அப்பதான் அவங்க மனம் மெதுவாக உணர தொடங்குச்சாம். இறப்பு என்பது வந்து இயற்கையானதுதான் அப்படின்றதுதான் அப்போதான் அவங்க வந்து அதை உணர்ந்தாங்க. அவங்களுடைய துக்கமும் குறைஞ்சுதான். மறுபடியும் புத்தர்கிட்ட போய் சொல்லி, நீங்க எனக்கு ஏன் அந்த உண்மைய என்கிட்ட முதல்லயே நான் வந்து என் குழந்தைய கொண்டு வந்து உங்க காலடியில போட்டு என்னோட குழந்தைய உயிரோட வேணும், எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு கேட்கும் போது நீ எங்க அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு புத்தர் சொன்னாராம், உன்னுடைய துக்கத்திலிருந்து நீ வெளியே வரணும். நான் சொன்னதுமே நீ என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி அதெல்லாம் தெரியாது எனக்கு அப்படின்றத ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அதனால இந்த துக்கத்துல இருந்து நீ வெளியில வரணும். இது உண்மையான ஆன்மீக ஏற்றம் சொன்னாராம். அப்போ உணர்வுகளை புரிந்து மாற்றம் கொள்வதுதான் உண்மையான ஏற்றம். ஏற்றம் பண்றதை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். ஏற்றம் என்பதை ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய பரிசு இல்லை. அது தோல்வி, தன்னம்பிக்கை, சவால், முயற்சி இவையெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு தொகை தான் இந்த ஏற்றம். அதற்கான முதல் படியை நாம எடுக்கணும். அதுக்கு சிறந்த நேரம் அப்படின்னா நாளைக்கு இல்லை, இன்னைக்கே, இப்பொழுதே அப்படின்னு தொடங்கினா நாளை உன் கனவு ஒரு படி அருகில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏற்றத்தை பத்தி சிறப்பான ஒரு தவத்தோட இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாழ்க வளமுடன். நன்றிகளையா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு. ஏற்றம். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது ஏற்றம் தான் எல்லாத்துக்கும் உயர்வு அப்படிங்கிறதுல, அதாவது பதவியில ஏற்றம் வேணும்னா திறமை கண்டிப்பா மேம்படுத்தி ஆகணும், வளர்த்து ஆகணும். பொருளாதாரத்திற்கு கடின உழைப்பு கண்டிப்பா தேவை. கல்வியில உயரணுமா, நல்லா படிக்கணும். கண்ணதாசன் பாடல் கூட வருது இல்லையா, கல்வியில தூங்க, அதாவது படைதனில் தூங்கியவன் பொருள் இழந்தான்ங்கிற மாதிரி. அது மாதிரி ஒன்னொன்னுலயும் ஏற்றம் வேணும்னா கண்டிப்பா அதுல படிக்கணும்னா இப்ப நல்லா படிக்கத்தான் செய்யணும். அப்பதான் வந்து அதுல உயர முடியும். உயர்ந்த சிந்தனை இருந்தாலே ஆன்மீக உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஏற்றம் இறக்கம் எல்லாத்துலயும் இருக்கத்தான் செய்யும். ஏற்றம் வந்து பணிவு இருந்தா கண்டிப்பா ஏற்றம் வரும். ஒரு இறக்கம் வரக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல மனசை துணிவா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து அதையும் நம்ம ஏத்துக்குருவோம் அப்படிங்கிற ஒரு இதுன்னு சொன்னீங்க. அதே போல இப்ப நம்ம குறைஞ்ச நிலையில இருந்து உயர்ந்த நிலைக்கு செல்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் தான். சமூக சேவைகள் சொன்ன உதாரணங்கள், சமூகத்துல ஒரு நமக்கு உயர்வு வேணும்னு சொன்னா அங்கேயும் அவர் வந்து மனசு வந்து விட்டு நல்ல நிறைய உழைப்போட சமூக நோக்கத்தோட செஞ்சாதான் அவருக்கும் உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது. தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பள்ளியில் நடந்த ஆன்மீக பாடம் இருக்க நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அது. இறுதியா வந்து புத்தர் எப்படி அவருடைய மனத ஏற்றம் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு, இயற்கையில் என்னெல்லாம் நடக்கோ அதை நம்ம உணர்ந்துட்டாலே போதுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் வந்து உன்னுடைய ஃபீல்ட்ல இறக்கி விட்டேன், வீடு வீடா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்துச்சு. ஆக நமக்கு வந்து நம்ம வாழ்வின் நோக்கம் அடையணும் அப்படின்னா அதுல ஒரு ஏற்றம் வேணும்னா அதுக்கு தான் நம்ம மகான் தந்த மனவளக்கலை பயிற்சிகள் அப்படிங்கிறது. நம்ம சிறப்பான ஒரு நல்ல ஒரு கருத்து இன்னைக்கு சிந்தனை இருந்து. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.
நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது நம்ம அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழக்கூடிய ஒரு நேரம் தவநிலை. நமக்கு மிக சிறப்பாக ஏற்றம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்கிய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தாவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகற்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிறகு சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிறகு ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்வின் நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் மீண்டும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க